ஸ்ரீயப்பதியான பகவானுடைய பரமானுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யஜ்ஞத்தில் நாம் பூர்வ சரித்திரத்தில் ஸ்ரீ ரங்கநாத பாதுகா சகஸ்ரத்தின் 11வது பத்ததி சஞ்சார பத்ததி. பகவான் எப்படி சஞ்சரிக்கிறார், எப்படி நடந்து சேவை சாதிக்கிறார் என்கின்ற அந்த வடிவழகை, அந்த அழகை நாம் சேமித்தோம். அதுல ஸ்ருங்கார பத்ததியில ஒரு 10 ஸ்லோகங்கள் சேவித்து விட்டு சஞ்சார பத்ததியில் 20 ஸ்லோகங்கள் பூர்த்தி பெற்றன. 21வது ஸ்லோகம் நம்ம சஞ்சார பத்ததியின் கணக்கில் மொத்தமா 281வது ஸ்லோகம். பதஸ்பிருஷரங்கபதிர்பவத்யா விசக்ரமே விஸ்வமிதம் க்ஷணேன ததஸ்ய மன்யே மணிபாதரக்ஷே த்வயைவ விக்யாதமுரு உருக்ரமத்வம். மணி பாதரக்ஷே, எப்படி மணிமாடம்னு சொல்றோமோ மணிகள் பொருந்திய பாதரக்ஷையான பாதுகாதேவியே, பவத்யா உன்னாலே, பதஸ்பிருஷா எவனுடைய திருவடி தீண்டப்பட்டதோ, பதஸ்பிருஷா ரங்கபதி எவனுடைய திருவடி, ரங்கபதியினுடைய திருவடி தீண்டப்பட்டதோ, இதம் விஸ்வம் இந்த உலகம் முழுக்க, இதம் விஸ்வம் க்ஷணேன ஒரு க்ஷணத்தினால். ஒரு க்ஷணம்னா எவ்வளவு? க்ஷணம்னா என்ன? செகண்ட். அப்புறம் கண் சிமிட்டும் நேரம் ஒரு க்ஷணம். அப்புறம் எல்லா டெபினேஷனும் இருக்கு. இது ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்துல ஒரு ஸ்லோகம் வரும். அபிக்ஷணார்த்தம் கதயந்தி த்வாம் ஆப்ளாவயந்தம் விஷதைர் மயூகைஹி வாசாம் பிரவாஹை அனிவாரிதைஸ்தே மந்தாகினி மந்தயிதும் க்ஷமந்தே. அபிக்ஷணார்த்தம், அதாவது ஹயக்ரீவர், இப்போ ஹயக்ரீவர் ஞானத்தை கொடுக்கிறாருன்னு வச்சுக்கோ. கொடுக்கிறார், அதுவும் நமக்கு கொடுக்கிறார். கொடுத்து அது எத்தனை நாளைக்கு கொடுக்கணும் இல்லையா? இப்ப பிளட் டொனேட் பண்றவாள் தெரியும். ஒரு 10-15 நிமிஷம் இருந்தாலே அது இவ்வளவு லிட்டர்னு வச்சுப்பா, இவ்வளவு எம்எல்னு வச்சுருப்பா, அது ஃபில் ஆயிடும். அதே மாதிரி இப்ப இதெல்லாம் வந்துருத்துன்னு வச்சுக்கோங்க. இப்போ டிங்கி மாதிரி வந்துருத்துன்னா இப்ப பிளேட்லெட் எல்லாம் நடக்கும். இத்தனை நாளை கொடுக்கறதுன்னு ஒரு வழக்கம் உண்டு, இதெல்லாம் வழக்கம் உண்டு. இப்ப பகவான் நமக்கு ஞானம் எத்தனை நாளை கொடுத்துட்டு இருக்கணும்னா போற கணக்கை பார்த்தா நிறைய நாளை கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா சப்ளை நிறைய பேருக்கு கொடுக்கணும்னு வச்சுக்கோ. அப்ப எப்படி கொடுப்பார் அப்படின்னா, தேசிகன் சொல்றார், ஹயக்ரீவருடைய கட்டாட்சம் இத்தனை நாளை பட்டுதான ஞானம் வருங்கிறார். எத்தனை நாளின்னா அபி க்ஷணார்த்தம், க்ஷணத்துல பாதிங்கிறார். அப்ப முதல்ல க்ஷணம்னா என்னன்னு தெரியணும், அப்புறம் அதுல பாதி கால்குலேட் பண்ணலாம்னா, அது பெரியவாழ்னா வியாக்கியானத்துல கால்குலேட் பண்ணி என்ன சொல்றான்னா, 4/5 of a second is called க்ஷணம். ஒரு க்ஷணம், இது ஒரு க்ஷணம் இல்லையா? இதுல 5ல் 4 பகுதி 4/5, அது ஒரு க்ஷணம். அதுல பாதி எவ்வளவு இருக்கும்? 2/5 இல்லையா? 2 பண்ண 2/5. 2/5 of that second is க்ஷணார்த்தம். அதுல பாதி அப்படின்னா இது ஒண்ணுமே இல்ல. அத்தனை நாளி ஹயக்ரீவர் கட்டாட்சம் பட்டுதானே நம்ம தேசிகன் ஆயிடுவோம். எப்படி பாருங்க, அபிக்ஷணார்த்தம் கலயந்தி த்வாம் ஆப்ளாவயந்தம் விஷதைர் மயூகைஹி வாசாம் பிரவாஹைர் அனிவாரிதைஸ்தே மந்தாகினி மந்தைத்தும் க்ஷமந்தே அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. க்ஷணம்னா 4/5 வருதா? இப்ப இந்த இடத்துல எடுக்கிற ரங்கபதிகி ஸ்பிருஷா விசக்ரமே, பெருமாளுடைய திருவடி பாதுகையை தீண்டியபடியால் விசக்ரமே அளந்தார். எதை அளந்தார்? இதம் விஸ்வம், இந்த விஸ்வம் முழுவதையும் அளந்தார். எத்தனை நாளைக்குள்ள? க்ஷணேன. இந்த திரிவிக்ரமனா அளந்தது. இப்போ மெஷர்னா, இப்ப நீங்க ஒரு பூக்காரி கிட்ட போய் பூ குடு அப்படின்னு பூ விற்கக்கூடியவள் என்ன பண்ணுவோம்? இப்படி கையால அளந்து கொடுப்போம். இத்தனை நாளைக்கானது. இப்ப இந்த அளவுல அவ அளந்தான்னு வச்சுக்கோ. இப்போ உலகத்தை அளக்கிறதுக்கு எத்தனை நாளைக்கு ஆகும் அப்படின்னு நம்ம ஐயோ பெருமாள் உலகத்தை அளந்தால் அது எத்தனை சதுர்யுகம் போச்சோ. இல்ல அபிக்ஷணம், ஒரு க்ஷணத்துல போயிட்டான். அத்தனை நாளை விட்டா அளந்து விட்டாரா அப்படின்னா என்னன்னா, இதுல பாருங்க மேல விஷயம் வருது. இதம் விஸ்வம் க்ஷணேன தது மன்யே
ஊருமத்வம் ஊருக்கிரமத்துவம் அஸ்ய விக்யாதம் துவயைவ விக்யாதம். இதனால உன்னுடைய பெருமை ஸ்தாபிக்கப்பட்டது. உருக்கிரமத்துவம், எவனுடைய திருவடி உருக்கிரமத்துவம் உலகத்தை அளந்து ஜெயித்ததோ, என்ன சொல்ற, பெரிய பெரிய திருவடியாக வைத்து அளந்தாரோ. அதனால இதுக்கு அர்த்தம் பொதுவா என்னன்னா, இப்ப உலகத்தை அளந்தவர் யார்? பெருமாளுக்கே பேர் என்ன? உலகு அளந்த பெருமாள். உலகளந்த பெருமாள். காஞ்சிபுரத்துக்கு போனேன்னா உலகளந்த பெருமாள் கோவில். திருக்கோவிலூர் போனேன்னா டாக்டர்காரங்க எழுதணும் உலகளந்த பெருமாள் கோவில். டெக்னிக்கலி பார்த்தேன்னா இதுல ஒரு தப்பு இருக்குங்கிற விஷயம். ஏன்னா உலகத்தை அளந்தது எதுன்னு நம்ம பார்க்கணும். நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னு வச்சுக்கோ. இப்போ ஒருத்தர் வாசல்ல நின்றுருக்கார், எங்கேயோ நின்றுருக்கார். அவருக்கும் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடியவருக்கும் ஏதோ ஒரு சண்டை. ஏன்னா நானும் உருவாக்கின கதை, அதெல்லாம் இவர் எழுதல. வீட்டுக்குள்ள இருக்கிறவருக்கும் வெளியில வந்தவருக்கும் ஏதோ ஒரு பகை. வீட்டுக்குள்ள இருக்கக்கூடியவர் நினைக்கிறார் ஒரு குத்து குத்தணும் அந்த ஆளு அப்படின்னு. அந்த வந்தவரும் வர. இப்ப இவர் கதவை திறக்கணும். இந்த கதவு வாசல் பக்கமா திறக்கிற கதவா இருக்கு, உள் பக்கமா இல்ல, வெளிப்பக்கமா கதவை திறக்கிற கதவா இருக்கு. இப்போ ஸ்பிரிங் இருக்கு. இதெல்லாம் நீங்க இமேஜின் பண்ணணும். இப்ப அந்த வந்தவர் வர, அவர் பின்னாடி இன்னொருத்தர் வர, வேடிக்கை பார்க்கறதுக்கு ஒருத்தர் வர. அவர் தூரத்துல நின்றுட்டு இருக்கார். அவருக்கு தெரியும் நமக்கு முன்னாடி போறவர் ஒரு அடி வாங்க போறாரு. இப்போ வீட்டுக்குள்ள இருக்கக்கூடியவருக்கு தெரியும் இவர் தான் அடி கொடுக்க போறாரு. இப்படி கதவை திறக்கிறார். அவருக்கு என்னன்னா இவர் கை குத்தத்துக்கு ரெடியா நின்று இருக்காரு. அப்படியே கதவை திறந்துட்டோம். அது என்ன இது, கதவு திறந்த வேகத்துல அதுவே போய் அந்த எதிரில வந்தவரை அடிச்சுடுது. அதுக்கு பின்னாடி வந்தவருக்கு எப்படி தோன்றதுன்னா, ஏன்னா இந்த உள்ள இருக்கக்கூடியவர் அப்படியே அந்த அடிக்கிற கோலத்திலேயே இருக்கார். அப்ப அந்த கதவை அடிச்சு அவர் கீழே வந்த உடனே, அப்பா எப்படி அடிச்சிருக்காருன்னு வீட்டுக்குள்ள இருக்கிறவர் நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா அடிச்சது எது? பெருமாள் உலகத்தை பாதுகையாலதான் அளந்தார். ஆனா அளந்தது பெருமாள் திருவடின்னு நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா அளந்தது பாதுகை. புரியுதா? அதனால பெருமாளுடைய பாதுகை பலத்தாலதான் உலகை அளந்தாரை ஒழிய திருவடி ஏதோ பாவம் அது கீழே இருக்கு. இப்ப திருவடியில பாதுகை போட்டுக்கலைன்னா அளந்திருப்பாரோ முடியாது தெரியல. பாதுகாதேவி அதனாலதான் சொல்ற விக்யாதம் துவயைவ, உன்னுடைய பெருமையால் தான் அவர் உலகத்தை அளந்தாரை ஒழிய அவராக அளக்கவில்லை. பதத்ரயம் காந்தி ஜெகத்ரயம் தம் சம்பாவையா பாலித பாலபாவம் கரேண சங்கிருஹ்ய கராம்புஜாக்ரம் சஞ்சாரயாமாச சனை யசோதான்னு யாதவாபியுதயத்துல ஒரு ஸ்லோகம். அதாவது பெருமாள் அவர் நடக்கணும்னு ஆரம்பிக்கிறார். உடனே அம்மாவுக்கு ஒரு சந்தோஷம், குழந்தை நடக்க போறதே, ரெண்டு கையும் பிடித்து கொண்டு தளர் நடை நடவானோ இவன் அப்படி ஒரு காலை எடுத்து வை, இந்த பக்கம் அந்த பக்கமும் காலை, இந்த பக்கம் காலை எடுத்து வை சொல்ற. அப்போ தேசிகர் உடனே எடுத்த, ஏன்பா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உலகத்தை அளந்தவனுக்கு இடக்கை விளக்கை ஆச்சாரம் தெரியாதவோ கத்துத்தரா எப்படி நடக்கணும்னு. இல்லையா, இப்படி காலவை அப்படி காலவைன்னா இதே கால வச்சுதானே உலகத்தையே அளந்தார். ஆனா உலகத்தை அளந்தாருங்கிறதுக்குள்ள ஒரு கதை இருக்கு. அவர் அளக்கவில்லை, அவராக அளக்கவில்லை, பாதுகாதேவியின் பிரபாவத்தால் அளந்தார் அப்படின்னு. தஸ்ய உருக்கிரமத்துவம். உருக்கிரமம்னா எவன் ஒருவனால் பெரிய பெரிய அழியை வைத்து அளக்க முடியுமோ உருக்கிரமத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு உருக்கிரமத்துவம் விக்யாதம் துவயைவ அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை எடுக்கிறார். சஞ்சாரயந்தி பதமன்வதிஷ்டா சகாய கிருத்யம் மணிபாலரக்ஷே மாதஸ்வமேகா மனுவம்ச கோது கோபாயதோ கௌதம தர்மதாரான். மாத மணிபாத ரக்ஷே, மாதாவாய் பெண்ணாய் உயர்ந்த மகாராஜ்ஞியாய் மகாராணியாய் இருக்கக்கூடிய மணிகள் பொருந்திய பாதரட்சையே, மாத மணிபாத ரக்ஷையே. அடுத்தது துவம் ஏகா, நீ ஒருவளாக இருந்து. இந்த ஏகா ஏக இதெல்லாம் பெருமாளுக்கு பிடிச்ச சப்தங்கள். மா ஏகம் சரணம் வரஜன்ற, என் ஒருவனை மட்டுமே. அந்த ஒரு வார்த்தையும் அதுல முக்கியம். என் ஒருவனை சரணடை சொல்லல, மட்டுமே அவனை மட்டுமே சொல்லவல, என்னை மட்டுமே. என்ன ஒரு இந்த பாவம் பாருங்க, என்னை மட்டுமே பார்த்தா என்னையே பார்த்துட்டு என்னையே சரணடை. அதான் பகவானுக்கு பிடிச்ச வார்த்தை. மாம் ஏகம் சரணம் பிரஜ நலத்வம் ஏகா அன்வதிஷ்டா. அன்வதிஷ்டா
நீ செய்தாய் சகாய கிருத்தியம். சகாய கிருத்தியம் இது கூட ஏதோ ஒரு சின்ன ஒரு சகாயம், ஒரு ஹெல்ப் பார்த்திருக்க. என்ன? மனுவம்ச கோப்துகு. மனு வம்ச கோப்துகு, மனு குலத்தில் வந்தவன் ராமன். தமிழ்நாட்டில் போய் சொல்லுவோம், நாங்கள் மனுவை எதிர்க்கிறோம். இப்ப என்ன பண்றது? இப்ப மாணவனையும் எதிர்க்க வேண்டியதான். மாணவ சப்தம், நம்ம எல்லாம் மாணவர்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? தமிழ்ல மாணவன் தான் வேற. மாணவன் சொன்னா மாணவன் என்று சொன்னால் படிப்பவன். மாணவ அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல சொன்னா மனு வம்சத்தில் வந்தவர்கள் அத்தனை பேரும் மாணவர்கள்னு சொல்றோம். இங்கிலீஷ்ல என்ன பேர்? மேன் இல்லையா? மேன், மாணவ, மனு எல்லாம் சம்பந்தம் பெற்ற வார்த்தைகள். அதான் சொல்ற ராமர் இக்ஷ்வாகு வம்ச பிரபவா ராமோ ராம ஜனேஸ்வதா. இக்ஷ்வாகு வம்சத்தில் வந்தவன் ராமன். சரி, இவர் யார் என்று கேட்டால், அதாவது மனுனா மானவேந்திரேன யாகுரி நிர்மிதா ஸ்வயம். அதாவது அயோத்தியா அந்த காலத்துல என்ன பெருமைன்னா, ரொம்ப அழகான பிளான்டு சிட்டியா. அந்த இடத்த குப்பை கூட வச்சிருப்பாளாம். குப்பை கூடத்துக்குள்ள குப்பை போடுவாளாம். எப்படி இருப்பாரு அந்த காலத்துல? எப்படி குப்பை கூடத்துக்குள்ளே அதை குப்பை போடுவாங்க, வெளியே போட வேண்டாமோ அந்த ஞானம் கூட இல்லாம எல்லாம் குப்பை கூடத்துக்குள்ள குப்பையை போட்டிருக்கா. அந்த மாதிரி ஒரு நகரியா இருந்தது. அதை யார் தயாரிப்பு பண்ண? ஒரு பிளான் இருக்கணுமே. இப்போ ஒரு வீடெல்லாம் நல்லா who's your architect அப்படின்னு கேட்கிற மாதிரி இந்த ஊருக்கு யார் ஆர்கிடெக்ட்? மனுனா மானவேந்திரேன யாகுரி நிர்மிதா ஸ்வயம். இந்த ஊரை படைத்தது, அழகாக சிருஷ்டித்தது மனுனா மானவேந்திரேன, மாணவர்களுக்கு தலைவனாய், இந்திரனாய், பதியாய் இருக்கக்கூடிய மனுவினால் சிருஷ்டிக்கப்பட்டது. யார் இந்த மனு? விவஸ்வான் மனவேப்ராக அப்படின்னு சொல்லிட்டு மனு இக்ஷ்வாகும் அப்ரவீர்னு கிருஷ்ணன் சொல்றார். விவஸ்வான் என்கின்ற சூரியன் தான் முதல் மனுவா அந்த மன்வந்தரத்துல இருந்திருக்கார். அதனால மனு என்று சொன்னால் அந்த விவஸ்வான் என்கின்ற மனு. விவஸ்வானுடைய மனுவம்சத்தில் வந்ததால் வைவஸ்வத என்று பெயர். அந்த வைவஸ்வத குலத்தில் வந்தவர் தான் இக்ஷ்வாகு, மாந்தாதா, அஜந்தி, பன்னசம் என்று சம்சுமா நிறைய பேர் இருந்தா. அது ராமர். இந்த இடத்துல சொல்றார் மனுவம்ச கோப்துகு சகாய கிருத்தியம். அம்மா, உன்னை பத்தி தெரியாதா? நீ சகாயம் பண்ண, கூட உடன்துணையாக இருந்தாள். யாருக்கு? மனு வம்ச கோப்துகு, மனு குலத்தில் வந்தவனுக்கு. யாரு? ராமன். சஞ்சாரயந்தி, நடந்து. என்னன்னா மனுவம்ச கோப்துகு, எவன் ஒருவன் மனுவம்சத்தில் வந்துள்ளானோ, மனுவம்சத்தில் வந்தவனுக்கு சகாயம் பண்ண. மனுவம்சத்துல வந்த ராமருக்கு பாதுகை எப்ப சகாயம் பண்ணான்? இப்பதான் சொல்ற. சஞ்சாரயந்தி, நடக்கும் போது, பரம தன் திருவடியினால், கோபாயிதா காப்பாத்தினாரே. கோப்தும் கோபாயிதா காப்பாத்தினார். யார காப்பாத்தினார்? கௌதம தர்மதாரான், கௌதமருடைய தர்மதாரைய காப்பாத்தின. ரொம்ப தர்மத்தின் படி நடக்கக்கூடிய, தர்ம பத்னியாக இருக்கக்கூடிய அகல்யாவை காப்பாத்தின. இத தேசிகன் அபயப்பிரதான சாரத்துல ஒரு ஸ்லோகத்தை எடுக்கிற. நமஸ்தஸ்மை கஸ்மை சன பவது நிஷ்கிஞ்சன ஜன ஸ்வயம் ரக்ஷா தீக்ஷா ஸ்வயமதிக சமிந்தானேஷசே சுராதீஷ ஸ்வைரக்ஷண குபித சாபாயுதவது ரிஷத்தா துர்ஜாத பிரசமன பதாம்போத ரஜசே அப்படின்னு ஒரு ஸ்லோகம். அதாவது பெருமாள் அந்த ஆசிரமத்துக்குள்ள நடந்து வர. முதல்ல அவருக்கு ஆசிரமத்துக்கு போகணுங்கிறதே இல்லை, ஏன்னா அவருடைய ஐட்டனரியில இல்லவே இல்லை இல்லையா? அவர் ஏதோ விஸ்வாமித்திரருக்கு உதவ வேண்டும் என்று வந்தார். வந்துவிட்டு நடந்து விட்டு எல்லா காரியங்கள்லாம் முடிச்சு விட்டு திரும்பி அப்பா கிட்ட கொண்டு ஒப்படைச்சிடணும். விஸ்வாமித்திரர், பிடிப்பா, உன் பிள்ளை ஜாகிரதையா பார்த்துக்கோ, கை காலெல்லாம் ஒழுங்கா இருக்கான்னு பார்த்துக்கோ, நீ அனுப்ப மாட்டேன்னு சொன்னீங்க இந்த கடத்தோட, இதோ பாரு நல்லா தான் இருக்குது, என்னன்னா இப்ப கூடவே வந்திருக்க எல்லாம் சொல்லணும். ஆனா இவர் விட்ட விஸ்வாமித்திரருக்கு என்ன என்னன்னா, பாவம் ஒரு குழந்தை நம்ம நம்பி வந்திருக்கு, அது இத்தனை நாளை உட்காந்து தாட்டக்காவை வதம் பண்ணுனா வதம் பண்றது, சுபாவை வதம் பண்ணுனா வதம் பண்றது, மாரீசனை வதம் பண்ணுனா பண்டேன்னு சொல்லிட்டு ஓட்டி விட்டுட்டார் ராமன். பாவம் ராமர் ரொம்ப கருணா காசுஸ்தான், ரொம்ப மர்சிஃபுல் ஹார்ட். இப்ப ராவணனே யுத்தம் பண்ணும்போது, ராமா ப்ளீஸ் ஏதோ பை மிஸ்டேக் நான் கிட்னாப் பண்ணிட்டேன், ஏதோ நான் அப்படி பண்ணிக்கூடாது, அன்னைக்கு மட்டும் மூடு சரியா இருந்ததுதான் நான் பண்ணிக்க மாட்டேன், மூடு ஏதோ எங்காவது ஏதோ சண்டை நான் போய் கிட்னாப் பண்ணிட்டு வந்துட்டேன், என்ன மன்னிச்சுடும் சொல்லிதான் மன்னிச்சிருப்பேன். அதுதான் ராவணன் சரிப்பா ஓகேப்பா சீதா ஜஸ்ட் ஃபர்கிவ் ஹிம், ஓகே இட்ஸ் பை மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு இருப்பார். அவன் அதெல்லாம் கேட்கற. அதுதான் ராவணனுடைய தமிழெழுத்து. எப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கருணை பொருந்தியவன் வந்தும் கேட்கல. ஆனா கிருஷ்ணர் அப்படி இல்லை. ஒருத்தன் நம்ம தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாங்க, நானும் உன்னை வைகுண்டத்துக்கு அமைச்சிருப்பேன், தெரியாம அமைச்சிருப்பேன். கிருஷ்ணர் அப்படியே தன்னுடைய
இதை மாற்றி விட்டார், அப்ரோச்சை மாற்றி விட்டார். இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாலாம் இருந்தா இவங்கிட்ட எல்லாம் நடக்காது, ரூல்னா ரூல் இல்லையா, இந்த அமெண்ட்மெண்ட்டை இந்த செஷன்ல பாஸ் பண்ணணும்னா பாஸ் பண்ணணும், அவ்வளவுதான், அதுக்கு மேல இது கிடையாதுன்னு அப்படி அவர் ஒரு ரூல் வச்சிருக்காரு. அதனால ராமர் ரொம்ப கருணையே வடிவெடுத்தவர். அவர் இந்த சுபாவை கொண்டு மாரீச்சனை ஓட்டி விட்டு திரும்பி கூட்டு வரணும். விஸ்வாமித்திரன் நினைச்சார், இந்த குழந்தைக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ண வேண்டாமா, 12 வயசு குழந்தை, அப்பதான் 6ஆம் கிளாஸ், நம்ம ஊர்ல எல்லாம் 6ஆம் கிளாஸ் படிச்சுட்டு அப்பதான் ஸ்கூல் ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணிட்டு இந்த அவுரங்கசீப் பரிவாளர் பத்தி எல்லாம் எக்ஸாம் போய் உட்காந்து எழுதிருக்கு. அந்த குழந்தைய போய் கூட்டுன்னு போய் இவாட வதம் பண்ணு அவாட வதம் பண்ணு எல்லாம் வச்சுட்டு ஏதாவது ஒரு கிஃப்ட் பண்ண வேண்டாமா. அதனால அப்பதான் அவருக்கு மெசேஜ், யூ ஆர் இன்வைட்டட் டு ஸ்வயம்வர், அது என்னது சீதா இது தனுஷ் பூஜா அப்படின்னு. சரி தனுஷ் பூஜா கூட்டுன்னு போலான்னு சொல்லிட்டு மிथिलाக்குள்ள போறாரு. ராமருக்கு இவருக்கு லக்ஷ்மணுக்கு ஒரே பெரிய சந்தோஷம், நேபாளுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இவர் போறாரு. இது என்ன, அதனால போன உடனே அங்க எல்லா இடத்துலயும் போய் போட்டோ எடுத்து ஆஹா ஓஹோ இதெல்லாம் போட்டோ எடுத்து அப்படிலாம் இருக்கும்போது மிथिலோகவனம் அவ ஊர், அது அவுட்ஸ்கட்ஸ் எல்லாம், அது வெளியில. இப்ப பெங்களூருக்கு பங்கார்பேட்டை இருக்க மாதிரி, இப்போ பங்கார்பேட்டை அவுட்ஸ்கட்டா போயிட்டு இன்னும் போக போக பங்கார்பேட்டைக்கு 560 ஏதாவது ஒரு கோடு கொடுத்துட வேண்டியதுதான். அதனால அந்த மாதிரி அவுட்ஸ்கட்ஸ் அந்த மிथिலோகவனத்துக்கு போன உடனே அங்க பார்த்து இது கேட்கிறாரு ராமர், என்னப்பா இங்க ரொம்ப ஒண்ணும் யாருமே பராமரிப்பே இல்லை, ஒரு ஓட்டையும் உடசலுமா இருக்கு. இல்லப்பா ஒரு காலத்துல ஒரு பெரிய மகரிஷி கௌதமர் இருந்தார், அவருக்கு பிரம்மாவின் பொண்ணு அகல்யாதான் பத்னி, அவளுக்கு ஒரு பிள்ளை சதானந்தர், நல்ல குடும்பமா இருந்தது. இந்திரன் எப்படி கெடுக்கணுமோ கெடுத்துட்டான். எப்படி கெடுத்தான், அவன் கௌதம ரிஷி ரூபத்தில் அவளோடு உறவு கொள்ள வேண்டும் என்று நினைத்தான். வந்தவர் தன்னுடைய பதி இல்லைன்னு அவளுக்கும் தெரியும். It was not as if she was innocent. She was a part of that particular infidelity or that act. Yet she acted in accordance to Indra. அப்ப அந்த சமயத்துல கௌதமர் வந்தார், இந்திரனுக்கு ஒரு சாபம் கொடுத்தார், இவளுக்கு ஒரு சாபம் கொடுத்தார். இவளுக்கு அதிருஷ்யா, யாருக்கும் தெரியாமல் போவாய் அப்படின்னு சொன்ன உடனே அவள் யாராக மாறினாள் என்றால் பல பல சர்ச்சை இதுல இருக்கு. பிரசித்தமான ஒரு வழக்கு என்னன்னா கல்லாக மாறினாள். அது கல்லுன்னு அந்த இடத்துல பாஷாணன்னு ஒரு வார்த்தை அவர் சொல்லவே இல்லை. யாருக்கும் தெரியாமல் போவேன்னா ஏதோ நீ யாரும் ஒரு டேபு பண்ணி வச்சுருவா, எக்ஸ்கம்யூனிகேட் பண்ணி வச்சுருவா, யாரும் பேச மாட்டா, எந்த குரூப்லயும் நீ சேர முடியாது, இல்ல இந்த மாதிரி ஒரு இடம். அதாவது ராமர் அவளை சமுதாயம் ஏற்றுக்கிற மாதிரி வைக்கணும் அப்படின்னா அவனுடைய திருவடி பட்டாலே போரும், அவளுக்கு அந்த பாவனத்துவம் வந்துவிடும். பவித்ராணாம் பவித்ரம்யோ மங்களானாம்ஸ்ட மங்களம், பெருமாளுடைய நாமாவை சொன்னால் போரும், திருவடி தீண்டினால் போரும். அப்பதான் பெருமாள் என்ன நினைச்சார், நம்ம திருவடி தீண்டதை விட நம்ம திருவடியோடு சம்பந்தம் பெற்ற பாதுகாதேவி தீண்டினால் நன்றாக இருக்குமே. பாதுகாதேவி மீது தான் திருவடி வைத்துக் கொண்டு திம் 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 என்று நடந்து வந்தார். அந்த பூமியில் இருந்த பொடி, அங்க மேல அந்த ஏர்ல இருந்த ஒரு ஃபைன் டஸ்ட் அப்படியே பரவி போய் அவள் மீது பட்டு புனிதத்துவத்தை பெற்றாள். அதனால அவளுக்கு புனிதத்துவத்தை கொடுத்தது உலக வழக்கியரில் ராமன் அல்ல, ராமனின் திருவடி அல்ல, ராமன் திருவடியோடு சம்பந்தம் பெற்ற பாதுகை. அதனால அவ முன்னாடி தாரான் கௌதமருடைய பத்னியா இருந்தா, இப்போ தர்மதாரான், அதாவது தர்மமே வடிவெடுத்தவளாய், அதாவது அவ மட்டும் தர்ம பத்னியா இல்ல, அவளுமே புனிதத்துவத்தை பெறுவதற்கு காரணம் பாதுகாதேவி. அதனால சஞ்சாரயதி கோபாயிதா காப்பாத்தினாயே நீ உன் பாதுகையினால் யாரை, கௌதம தர்மதாரான். அதனால இந்த அகல்யாவை சாப விமோசனம் கொடுத்தியே. அடுத்தது விஷ்டபசார சபத்ஞயிஷ்யன் ஆருஹ்யதாக்ஷ்யமவருஹ்ய க்ஷணேன சுத்தாந்த பூமிஷு புனர் மணிபாதரக்ஷே விஸ்ராம்யதி த்வயி விஹாரவசேன சௌரிஹி. மணிபாதரக்ஷே, மணிகள் பொருந்திய பாதுகையே, உன்னால் மட்டுமே, ஷௌரிஹி, ஷௌரிஹின்னு சொன்னா நாராயணன் விஷ்ணு, நாராயணன் கண்ணன், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஆருஹ்ய ஏறிக்கொண்டு, தார்க்ஷ்யம், தார்க்ஷ்யம் ஸ்வஸ்தி நஸ்தார்க்ஷ்யோ அரிஷ்டநேமிः ஸ்வஸ்தி நோ மிருதஸ்வதிர்ததாலு. தார்க்ஷ்ய, தார்க்ஷ்ய கருடன் அர்த்தம். கருடாரூடனாக திரிவிஷ்டபச்சாரான அசபத்ய இஷ்யன்னு, அதாவது உலகத்தில் எதிரிகளே இல்லாமல் ஆகிவிட்டதற்கு காரணம் தேவர்களுக்கு தற்க்ஷணின, ஒரு க்ஷணத்தினால் அவருஹ்ய கருட புனகா விஸ்ராமயதி விஹார வசேன. அதாவது
பெருமாள் கருடாரூடனாக சென்று தேவர்களுடைய எதிரிகளை எல்லாம் ஜெயித்து விட்டு தான் மறுபடியும் திரும்பி சுத்தாந்த பூமிஷு, அதாவது ஒரு அர்த்தம் என்னன்னா, பெருமாள் அசுர சம்ஹாரம் பண்ணும்போது ஒருவேளை பாதுகையோட போர் இல்லையோன்னு ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா பாதுகையோட போனா பாதுகாதேவி என்ன சொல்லுவோம், பாவம் எதுக்க சண்டை போடுறாரு, மன்னிச்சு விட்டுருமேன். இவர் மன்னிக்கிறதுக்கு போவே இல்லைங்க. அதனால சுத்தாந்த அந்த அந்தப்புறத்துல பாதுகாதேவியை வச்சுட்டு அவர் கிளம்பிடுற. அதனால விஸ்ராமயதி சுத்தாந்த பூமிஷு, சுத்தாந்த அந்தப்புறத்துக்குள்ள வச்சுட்டு விஹார வசேன நன்றாக விளையாடுவதற்காக மறுபடியும் திரும்பி அந்த அசுரர்களை எல்லாம் ஜெயித்து ராட்சசர்களை ஜெயித்து மறுபடியும் திரும்புகின்றார். அப்பேற்பட்ட அந்த துஷ்ட நிகிரகத்துக்கும் ஒரு விதத்தின் காரணமாக இருக்கக்கூடிய பாதுகாதேவியே. அடுத்தது விக்ரம்ய பூமி மகிழாம் பலினா பிரதிஷ்டாம் தேவே பதாவனி திவம் பரிமாதுகாமே ஆசீததோ தினகரஸ்ய கரோபதாவாத் சம்ரக்ஷிதும் பதசரோஜமுபர்யபூஸ்வம். பதாவனி தேவே, அதாவது தேவனுக்கு பாதுகையாக இருக்கக்கூடியவளையே, விக்ரமிய நீ அளந்தாயே. எதை அளந்தாய்? அகிலாம் பூமி, அகிலாம் பூமி உலகம் அனைத்தையும் அளந்தாய். அகிலம் என்று சொன்னால் இது நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். ஸ்ரீபாஷ்யத்துல முதல் ஸ்லோகமே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதி இதேன்னு ஆரம்பிக்கும். அகிலம்னு சொன்னால் எல்லாம், ஆனா சகலம்னு சொன்னாலும் எல்லாம். சகலோ சகல கிரக பல நீனே சகலன்னு சொன்னாலும் எல்லாம், அகிலன்னு சொன்னாலும் எல்லாம். வித்தியாசம் என்னன்னா, சகல நம்ம யாத்திரால வந்தவன் எல்லாரும் வந்துட்டாள சகல அவ்வளவுதான். ரைட்டா? அகிலன்னு சொன்னா உலகத்துல இருக்கவா வந்திருக்காளான்னு அர்த்தம். அது வரலையே, அதாவது ஒண்ணு விடாமல் எல்லாரும். இப்ப சகலன்னு சொன்னா இது யார் சார்? இவர் தலைவர், எங்க இந்த கிராமத்துக்கு தலைவர், அவ்வளவுதானே. ஆனா பெருமாள தலைவர்னு சொன்னா உலகத்துல நம்பக்கூடியவா நம்பாதவா, நம்பக்கூடிய பத்னி நம்பாத பதி எல்லாருக்கும் நாயகன் அவனே. அதனால அத்தனை பேருக்கும் நாயகன் என்று சொல்லுவதால் அதனால இதற்கு அகிலாம் பூமி, அகிலம் பூமி அத்தனை உலகத்துக்கும் பூமிக்கும் நாயகனாக பிரதிஷ்டாம், அதாவது கொடுக்கப்பட்டது. பலியினால் பரிமாது காமே, எவன் ஒருவன் இதை அளந்து வர வேண்டும் என்று நினைத்தானோ. ஞாபகம் வச்சுக்கோ, பெருமாள் பாதுகையோடு தான் வாமனனாக சென்றார். அவர் திரிவிக்ரமனாக உலக அளந்தார். அவர் வளரும் போது எது வளர்ந்தது? பாதுகையும் சேர்ந்து வளர்ந்தது இல்லையா? ரெட்டாவது எப்படி அவர் ஃபிட் ஆகாதே. அதனால அவர் வளர வளர பாதுகையும் சேர்ந்து வளர்ந்தது. பாதுகையோடு கூடிய திருவடியால் பூமியை அளந்தார். ஆகாசத்தை அளக்கும் போதும் பாதுகையோடு தான் அளந்தார். ஞாபகம் வச்சுக்கோ. அதனால இவர் என்ன சொல்ற, அபூபு பரிமாதுகாமே அளந்தாய் திவம். திவம்னா மேல இருக்கக்கூடிய ஆகாசத்தை எல்லாம் அளந்தாய். துவம் நீ திரிவிக்ரமனாக பலியின் யாகவாட்டிகையில் உலகை அளக்கும் போது பூமியை மட்டும் பாதுகையோடு சம்பந்தம் பெற்றவராக அளக்கவில்லை, ஆகாசம் எல்லாமும் பாதுகா சம்பந்தம் இருந்தது. ஏன் அப்படிங்கிற அபூபு உபரி, உபரினா மேல, சம்ரக்ஷித்தும் பத சரோஜம். திருவடி எப்படி இருக்கு? தாமரை மாதிரி இருக்கு. பத சரோஜம் தாமரை மாதிரி இருக்கு. தாமரை எப்ப மலரும்? தமிழ்நாட்டை சொல்லி பாரு, தாமரை மலரணும்னா சூரியன் தேவைன்னு. அதனால பத சரோஜம் தாமரையை ஒத்த திருவடிக்கு ஒண்ணு ஆகப்படாது. இப்ப எப்படின்னா, சூரியனுடைய கிரணங்கள் பட்டாதான் தாமரை மலரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இப்ப நான் என்ன பண்ணிடுறேன், இந்த புதுசா இப்ப நம்ம மங்கள்யான் சந்திரயான் எல்லாம் விட்டோம்னா ஆதித்யா ஒண்ணு சூரியனுக்கு விட்டுருக்கோமே, அதுல ஒரு தாமரை முக போட்டு அனுப்பிச்சுடுறேன். சூரியன் கிட்ட போயிட்டு இருக்கேன், அங்க மலருமா? ஆஹா, அது எப்படி இருக்கணும்னா ரொம்ப கிட்டக்கே வைக்கக்கூடாது. இங்க நெப்டியூன்ல கொண்டு வச்சாலும் அது மலராது. அது பூமியில அழகா அந்த இடத்துல இருக்கணும், சூரியனுடைய கிரணங்கள் பண்ணணும், மலரணும். பெருமாளுடைய திருவடியில் தாமரை. ஆனா அந்த திருவடியை ஒத்த தாமரையை ஒத்த திருவடி சூரியனை நோக்கி போயிட்டு இருக்கு மேல. அப்ப அது சுட்டு போயிடுமே, அதுக்காக பாதுகையோட அளந்தான். திருவடி சுட்டு போயிடக்கூடாது இல்லையா? அதனால பதசரோஜம் கரோப தாபாது, கர உப தாபாது, அந்த தாபம் சூடு இல்லாமல் இருப்பதற்காக. அதனால தினகரசிய பாருங்க, அந்த பாதுகாதேவி வேண்டிட்டா ஏசியும் வேலைப்பா, நமக்கு தான் சூடு இருக்கு.
அதனால அதையும் கொடுத்துருவார். ஏன்னா பெருமாளுடைய திருவடிக்கு ரட்சகம் பாதுகை, நமக்கும் ரட்சகம் பாதுகை தான். நம்ம சூரியன் கிட்ட எல்லாம் நம்ம திருவடி போகாது. அதனால இந்த ரூமுக்கு எப்பாவது வரும் எதிர்பார்க்கலாம். கரோபதாபாது தினகரஸ்ய, தினகரனான இருக்கிறபடியால் சூரியன் கிட்டேந்து ஆசீதகா, அதாவது அந்த திருவடி சூரியன் கிட்ட போயிட்டு சூடு தெரிஞ்சு போயிட போறதேங்கிறதுக்காக பெருமாள் பாதுகையோடு அளந்தாராம். தன்னுடைய தாமரையை ஒத்த திருவடியை சம்ரட்சிப்பதற்காக. சம்ரட்சித்தும் பதசரோஜம் உபரிய பூஸ்துவம் அப்படின்னு இந்த இடத்துல எடுக்கிறார். அடுத்த ஸ்லோகம் त्वत्सङ्गमान्ननु सकृद्विधि सम्प्रयुक्ता शुद्धिं परामधिजगाम शिवत्वहेतुं रङ्गाधिराजपदरक्षिणि कीदृशी सा गङ्गा बभूव भवदीयगतागतेन रङ्गाधिराजपदरक्षिणि. ரங்கம், ரங்கம் என்று சொன்னால் என்ன? வெரி குட், தீவுன்னு அர்த்தம். ரிவர், ரிவர்ல இருக்கக்கூடிய தீவு ஞாபகம் வச்சுக்கோ. அதாவது ரிவர் இது சால்ட் வாட்டர்ஸ்ல இருக்கிறதுக்கும் ரங்கம் தான் பேரு. இது சங்க காலத்துல ஒரு பாடல் எடுக்கிறா, லங்கா ரங்க அப்படின்னா சொன்னா தீவுன்னு அர்த்தம். அதனாலதான் லங்கானே அதுக்கு பேர் பாருங்க. ஏன்னா லங்கா இஸ் ஐலாண்டு தானே, அதனால சுத்தி ஜலம். ரங்கம்ங்கிறதும் தீவு தானே, இது சுத்த ஜலம், அது உப்பு ஜலம். ஆனா ரெண்டுத்துக்கும் மாத்தி மாத்தி பேர் வச்சுக்கலாம். ரங்கம் ஏன்னா இந்த ரங்கநாதருக்கு முற்காலத்தில் இக்ஷ்வாகு வம்சத்தில் ராமன் வழிபட்டத போது ரங்கநாதன் பேர் இல்ல, ஜெகநாதன் பேர். ரங்கத்துக்கு வந்தபடியால், தீவுக்கு வந்தபடியால் ரங்கநாதன் பேர். ரங்கம்னா ஸ்தானம் அர்த்தம். நாட்டிய ரங்கம், நிருத்திய ரங்கம், ஒரு இடம் அப்படின்னு. தேவோன சுபமாதனோது தசதா நிவர்த்தையன் பூமிக்கான தேசிகன் எடுக்கிற ஒரு நாடகம் அரங்கேறுவதற்கு ஒரு ரங்கம் தேவை. பெருமாள் ஸ்ரீரங்கத்தை நிர்ணயம் பண்ணார். அதனால இந்த இடத்துல ரங்காதிராஜ பதரக்ஷினி, ரங்கராஜனுடைய பதரக்ஷினியே கங்கா விதி சம்பிரயுக்தா, அந்த கங்கையை சேர்த்தானே உன் திருவடிக்கு. யார்? அதிஜகாம பராம் சுத்திம், அதாவது பெருமாள் ஆகாச பூமியை அளந்து ஆகாசத்தை அளக்கும் போது உன்னை சத்தியலோகம் வைக்க போச்சு இல்லையா? அப்ப கங்கா ஜலத்தை தன்னுடைய கமண்டலுவினால் சேர்த்தார் பிரம்மா. அது சேரும் போது பராம் சுத்திம், அந்த திருவடியிலேந்து பட்ட ஜலம் மேல தன் சிரசில தாங்கியபடியால் சுத்தியை பெற்றார். ஏன் சுத்தினா, பரமசிவனார் இன்னைக்கும் சதருத்ரியத்துல முதல்ல நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய த்ரயம்பகாய திரிபுராந்தகாய திரிகாக்னிகாலாய காலாக்னி ருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமஹா. சிவபெருமானுக்கு நிறைய பெருமைகள் உண்டு. அல்ல தன்னுடைய பாவரத்தத்தை கொடுக்கக்கூடிய கங்கையை தன் சிரஸ்ல வச்சிருக்கார். ஒரு பக்கம் ஒரே கூலா இருக்கக்கூடிய சந்திரன், இன்னொரு பக்கம் கூலா இருக்கக்கூடிய கங்கா. அவர் இருக்கிறது ஹிமாலயாஸ். எவ்வளவு பாருங்க, ஒரே கூல் தான் அவர். அதனால எப்ப பார்த்தாலும் கூலா தன்னை வச்சுட்டே இருப்பார். இப்ப எல்லா யங்ஸ்டர்ஸ் கூல் அப்படிங்கிறார். அவர் கூல், எப்பவுமே அவர் கூல். அதனால கூலா இருக்கார். ஆனா அவருடைய உத்தியோகம் ஜாஸ்தி ஸ்மசான பூமியில இல்லையா? அங்க தாபம் இருக்கும், சூடு சுட்டுட்டே இருக்கான். அதனாலதான் பொதுவா ருத்ரநாமம் மகாதேவ நாமங்கள்லாம் பொதுவா ஸ்ரௌதத்துல வந்ததான, யஜ்ஞக்கிரியால வந்ததான. அந்த பேரை சொல்லிட்டு அந்த வாத்தியார் சுவாமி சொல்வார், தண்ணீரை தொடுங்கோ அப்படின்பார். ஏன்னா ஸ்மசானத்துக்கு போயிட்டு அந்த இது இருக்கிறதால குளிர், அந்த தாபம் இருக்க வேண்டியதால தொட வேண்டியதா இருக்கு. இப்ப சிவபெருமானுக்கு கங்கையை தன் சிரசுல தாங்கிட்டு இருக்கார், அப்படியே கூலா இருக்கு. பாவனத்துவத்தையும் பெற்று விட்டார். பாவனத்துவத்தை பெற்றார் என்று சொன்னால் கூலா அப்படியே ரொம்ப சுத்தமாயிட்டார், ரொம்ப பியூர் ஆயிட்டார். எப்படி? ஏன்னா அந்த திருவடியில் பட்ட கங்கையை தன் சிரசில் தாங்கியபடியால் பராம் சுத்திம் சிவத்வ ஹேதும், சிவத்வ மங்களத்துவத்தை கொடுக்கக்கூடிய ஹேதும். அதனால சங்கமாது உன்னுடைய சங்கமம், அதாவது உன்னுடைய சம்பந்தம் இருந்ததா? பெருமாளுடைய திருவடி மேல பிரம்மலோகம் வைக்க போச்சு. பிரம்மா திருமஞ்சனம் பண்ணார்னா திருவடிக்கு மட்டும் பண்ணல, திருவடியோடு சம்பந்தம் பெற்ற பால்களையோடு சேர்ந்ததுக்கு உட்கார்ந்து திருமஞ்சனம் பண்ணார். சங்கமாது சக்ருத், அதாவது சக்ருத் பிரபன்ன ஜன சம்ரக்ஷண தீட்சித. சக்ருத்னா ஒரு தடவை, சக்ருதேவ பிரபன்னாய ஒரு தடவை. கீதிருஷி பபுவ, கீதிருஷி பபுவ, என்னெல்லாம் நடந்தது பாருங்கோ. பவரிய கதாகதேன,
அதனால பெருமாளுடைய திருவடி மேல திரிவிக்ரமாவதாரத்துல போச்சு, திருவடிக்கு அந்த பாதுகா சம்பந்தம், அதுல திருமஞ்சனம் பண்ணார். அந்த திருமஞ்சன தீர்த்தத்தை சிவபெருமான் தன் சிரஸ்ல வாங்கிண்டார், பாவனத்துவத்தை பெற்றார். சிவத்வ ஏதும், சிவன்னு சொன்னாரே மங்களகரம், சிவனாலே மங்களம். அதனால மங்களத்துவத்தை பெறுவதற்கு காரணம் கங்கை, கங்கை வந்ததற்கு காரணம் பிரம்மா பண்ண திருமஞ்சனம், அந்த திருமஞ்சன தீர்த்தம் வந்தது பாதுகா சம்பந்தம் இருப்பதினால். பவனிய கதா கதையின அப்படின்னு இந்த இடத்துல எடுக்கிறார். அந்த ஒரு, அதாவது கங்கா சம்பந்தம், திருவடி சம்பந்தம், சிலம்பு சம்பந்தம், பெருமாளுடைய அந்த ஃபுட் இருக்கு பாருங்க, மேல ஒரு ஃபுட்டு போச்சே, அது பாதத்துக்கு பெருமை சொல்லுவதா, பாதுகைக்கு பெருமை சொல்லுவதா, தண்டைக்கு பெருமை சொல்லுவதா, அந்த ஒரு காலில் ஒரு நூபுரம் தரிச்சுட்டு இருப்பார் பெருமாள், அதுக்கு பெருமை சொல்லுவதான்னா, ஸ்தல புராணத்துல அழகர் கோவில் திருவாலெருஞ்சோலையில பெருமாள் கல்லழகரா இருக்கும்போது அந்த மலைக்கு மேல சிலம்பாறுன்னு ஒரு இடம் உண்டு. சிலம்பாறு நூபுர கங்கா. ஸ்தல புராணத்துல என்ன சொல்றாங்கன்னா, பெருமாள் உலகை அளக்கும் போது அந்த பிரம்மா இப்படி திருவடி தண்ணி சேர்க்கிறாருன்னு வச்சுக்கோ, கங்கையை சேர்க்கிறாருன்னு வச்சுக்கோ, அது பாதுகையில பட்டு அப்படியே வழிஞ்சு அந்த பாதத்துல பட்டு அப்படியே தண்டையில பட்டு, தண்டை கொஞ்சம் பெருசா இருக்கும், காரை விட ஒரு பெருசா இருக்கும், தண்டையில பட்டு பட்டுன்னு போச்சான். அதாவது இந்த பிரிசம்னு ஒண்ணு உண்டு, நம்ம பிசிக்ஸ்லாம் படிக்கும்போது இந்த டைஃப்ராக்ஷன் ஒன்று படிப்போம். அது எப்படி உள்ள போகுது, சில இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும், சில இடத்துல இப்படி சர்ஃபேஸ்ல பட்டுட்டு திரும்பி இப்படி எதிர தெளிக்கும். அந்த மாதிரி ஒன்னும் டைஃப்ராக்ஷன் உள்ள போயிடணும், இல்லாட்டா எதிர தெளிக்கணும். இது அப்படியே சிலம்புல பட்டு பட்டுன்னு ஒரு ஸ்ட்ரீம் மட்டும் எங்கேயோ போய் விழுதுதான், அதுதான் அந்த மலையின் உச்சி. அந்த மலையின் உச்சியில் விழுந்ததால் சிலம்பினால் தீண்டப்பட்ட அந்த நீர் வந்ததால் சிலம்பு ஆறு, நூபுர கங்கா என்று அதுக்கு பேர். வரும்போது கூட கங்கை தான், நூபுரத்தில் பட்ட கங்கை, நூபுர கங்கா சிலம்பாறு. அதனால இவ்வளவு திருவடி சம்பந்தம், பாதுகா சம்பந்தம், சிலம்பு சம்பந்தம், அதத்தனையும் சொல்லிட்டு பவரிய கதாகதேன, முன்னும் பின்னும் இது நடந்ததற்கு காரணம் நீதானே அம்மா அப்படின்னு அந்த இடத்துல எடுக்கிற